வெல்கம் பேக் டு வெல்கோ நெக்ஸஸ். அண்ட் இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் சீரிஸ் எபிசோட் 11 வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. இது வந்து 3 கான்செப்ட் இருக்கு இந்த கான்செப்ட்ல. இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு இன்டர்வியூஸ்ல வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோப்பிங், பிளாக் ஸ்கோப் அண்ட் ஷேடோவிங் இந்த 3 டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஸ்கோப்பிங்னா முதல்ல வந்து என்னன்னா, ஸ்கோப்பிங்னா வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு சின்ன ஐடி மாரி ஐடியில வந்துட்டு நீங்க வந்து கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதுவீங்க. ஸோ இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள எழுதுவீங்க பார்த்தீங்களா இந்த ப்ரோக்ராம்ஸ், அதுக்குள்ள வந்து நிறைய ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்ல நீங்க வந்து எழுதிட்டு இருப்பேன். இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, இன்ட் பி ஈக்குவல் டு 20. நான் அது வந்து ஐடியை நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியிலே நான் வந்து காமிச்சிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்லி பிராக்கெட்ஸ் இது வந்து இது வரைக்கும். ஸோ இந்த கர்லி பிராக்கெட்ஸ்ல இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 அண்ட் இன்ட் பி ஈக்குவல் டு 20. இன்ட் பி ஈக்குவல் டு 27, 29 வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்ட் ஏ இன்ட் பின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 2 வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 2 வேரியபிள் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து இப்ப இந்த பேரந்திசிஸ் முடிஞ்சிச்சு இந்த மெயின் ஃபங்க்ஷன். இது கீழே இருக்குல்ல கிளாஸ்ல நான் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஏவை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கொடுத்து இப்ப நான் வந்து ஏன்னு கொடுத்தனாலே எனக்கு எரர் தான் அடிக்கணும். ஏன்னா அந்த ஏன்னா கிளாஸ்ல ஏன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை. ஸோ வந்துட்டு அப்ப ஸ்கோப்பிங்னா வந்து என்னன்னா, இந்த கேர்லி பிராக்கெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேர்லி பிராக்கெட்ஸ்ல இருந்து ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா ஸ்கோப்பிங். இது உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்கோப்பிங் தான். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க என்ன வேரியபிள் அசைன் பண்றீங்களோ அது வந்து அந்த ஸ்கோப்பிங்குள்ள மட்டும் தான் நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணிட்டு பிளஸ் நீங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கோப்பிங் கான்செப்ட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்கோப்னா வந்து என்னன்னா, இப்ப நான் வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் சிமிலர் டு ஸ்கோப்பிங்னா இதுல இருந்து என்னன்னா, பிளாக் ஸ்கோப் வந்துட்டு இப்ப நீங்க வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப நீங்க வந்துட்டு மேபி பைத்தான் லாங்குவேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப 10 வந்துட்டு உங்களால 20ன்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ பைத்தான்ல இருந்து அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட் மேபி பண்ணலாம். பட் இந்த ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இன்னொரு கர்லி பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஏ ஈக்குவல் டு 13 சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு 13 நான் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இப்ப நான் வந்துட்டு ஏவை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப இது வந்து என்ன ஆகும்னு வந்து பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஏ வந்து என்ன ஆகும்னா, இங்க 10ன்னு இருக்கு. இந்த 10 வந்து இங்க வந்து 30 மாதிரி நான் அப்டேட் பண்ணிடுறேன். இந்த ஏவில் வந்து 10 வந்து வேணாம், எனக்கு வந்து 30 அசைன் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டு நான் வந்து அதை பிரிண்ட் பண்றேங்க. ஓகேவா? இதுதான் வந்து நடக்குது. இதுதான் வந்து பிளாக் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ ஷேடோவிங் டெக்னிக்ஸ் வந்து என்னன்னா, ஓகே, ஷேடோவிங் டெக்னிக்னா வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் இங்க வந்துட்டு இன்ட் ஏ ஏன்னு நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இங்க இருந்து அவுட்புட் வந்துருக்கும் உங்களுக்கு நேரத்துக்கு. ஓகே, 13 வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ வந்து என்ன சொன்னேன், நான் அந்த பிளாக் ஸ்கோப் வந்து என்ன சொன்னேன், இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொன்னேன். நான் அந்த இன்னொரு கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணது மூலமா நான் தான் அதை வந்து அப்டேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுல நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு ஏன் 10 தான் நான் அசைன் பண்ணிருக்கேன். ஆனா அந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ள நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன், ஏயோட வேல்யூவை அப்டேட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் வந்து பிளாக் ஸ்கோப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோவிங்னா என்னது, இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் வந்துட்டு இன்ட் ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் இது எல்லாமே இது மட்டும் இருக்கட்டும். இது எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ்ஓ டாட் ஏன்னு இருக்கா? ஓகே, சாரி, நான் ஸ்டாட்டிக் கொடுக்குற மாதிரி கேப்ஸ் லாக். ஓகே, ஓகே கைஸ், ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு இங்க வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து ஏவை வந்து பிரிண்ட் பண்றேன் கைஸ். ஓகேவா? ஏவை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்து ஏவை பிரிண்ட் பண்றேன். இப்போ வந்து என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ப்ரொசீஜர் நான் ஸ்கோப்பிங்ல வந்து என்ன சொன்னேன், இங்க இன்ட் ஏன்னு கொடுத்தா இந்த இடத்துல வந்து ஏ வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்க ஸ்டாட்டிக் இன்ட் ஏ இப்போ 5 வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இன்ட் ஏ ஈக்குவல் டு 7 சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்ப எனக்கு வந்து இப்ப வந்து என்ன பிரிண்ட் ஆகும், ஆக்சுவலி வந்துட்டு இப்ப வந்து இது பிரிண்ட் பண்றது 7 தான் வந்து பிரிண்ட் பண்ணும். ஏன் இது வந்து 7 பிரிண்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் ப்ரொசீஜர் அந்த ஸ்டெப்ஸ்ல நான் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஏன்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கிளாஸ்ல வந்து
ப்ரொசீஜர் நான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேயே வந்து 7 பிரிண்ட் பண்ணனால டிக்ளேர் பண்ணனால எனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு எனக்கு 7 வந்துச்சு. இப்போ நான் இதுவே நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டாட்டிக் வாய்ட் சாரி ஸ்டாட்டிக் வாய்ட் ஃபன்னு சொல்லிட்டு நான் ஒரு இது எழுதுறேன். இதுல நான் வந்து ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு எஸ் அவுட்னு சொல்லி கொடுத்துட்டு ஏன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த இடத்துல நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு என்ன வேரியபிள் வரும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இப்போ 7 வருமா இல்ல 5 வருமா? ஓகே, வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன் எப்படி ப்ரோ 7 வந்திருக்கு 5 வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. நீங்க வந்து மெயின் ஃபங்க்ஷன்ல 7 வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஏக்கு. அதை வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து 7 வந்திருக்கு. இந்த இடத்துல அவுட்புட் வந்து ஃபன். இது வந்து எதை கால் பண்ணிருக்கு? கிளாஸ்ல இருக்க ஏ வேரியபிளை கால் பண்ணி 5ன்னு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? புரியுதா? இதுதான் வந்து 3 கான்செப்ட். ஸோ ஈஸியான கான்செப்ட் தான் இது மூணுமே வந்துட்டு. ஸ்கோப்பிங், பிளாக் ஸ்கோப்பு, ஷேடோவிங். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இது வந்து மோஸ்ட்லி இதுல எங்கேயும் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் மாதிரி தான். ஓகேவா? ஆக்சுவலி வந்து ஸ்கோப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் அடிக்கும் போது எல்லா கான்செப்ட்லயும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ பிளாக் ஸ்கோப்பும் அதே தான், ஜஸ்ட் அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது பிளாக் ஸ்கோப். ஷேடோவிங் டெக்னிக் வந்து கிளாஸ்ல டிக்ளேர் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்துட்டு ஷேடோவிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே.